வணக்கம். நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கிறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் நீங்கள் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு ஸ்டாக் எப்படி மேலே போகும்ன்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரைட்? ஏன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒரு ஜென்ரலான ஊரில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் நிறைய பேர் அந்த கோர் எசன்ஸை மறந்துடுறாங்க. ஒன்று, வாட் இஸ் அட்வான்டேஜ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கிறதுக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கிறனால என்ன அட்வான்டேஜ், டெக்னிக்கல் படிக்கிறனால என்ன அட்வான்டேஜ், இது எல்லாத்தையுமே நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கிறேன். ஷுட் பி அரௌண்ட் 10-15 minutes இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். வர 15th நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி 4th and 5th பேட்சில் பக்காவாக அவங்க பிக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் ஃபுல் டே இல்லை. நேற்றே நம்ம எதிர்பார்த்தோம் மார்க்கெட் ரிவர்சல் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது. இன்றைக்கி கரெக்டான இடத்துல பிக்கப் பண்ணி நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவினிங் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான நிறைய டேட்டாஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. எடுத்து பாருங்களா, அவங்க சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஐடி அண்ட் ரியாலிட்டி தவிர மீதி எல்லா செக்டார்லேயுமே ஹேமர் போட்டிருக்கு, ரைட்? அண்ட் பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ஹேமர் போட்டு நாளைக்கு சப்போஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். எனிவே, கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்ச் 15th அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் 1-to-1 எடுக்கிறோம். அண்ட் நான் நேரடியாக தான் எடுக்கிறேன். எந்த விதமான ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, எந்த விதமான பழைய ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது. சப்போஸ் கேண்டில் ஸ்டிக்னால் என்ன சொன்னால், நான் ஃபஸ்ட் பேட்சுக்கு எப்படி நான் டைரெக்டாக பர்சனலாக நான் எடுத்தனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் டைரெக்டாக எடுக்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். நான் டைரெக்டாக பர்சனலாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருக்கா, டைரெக்டாக எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணி பேசலாம். இல்லை எனக்கு டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் பேச முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க. ஐ கேன் அஷ்யூர் யூ, எனக்கு 2 விஷயந்தான் வேணும். உங்களுக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், இது 2 மட்டும் இருக்கட்டும். கற்றுக்கணுன்ற ஆசை இருந்தால் போதும். மீதி எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். டெஃபினெட்லி என் லெவலில் நான் என்ன பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். -21 நிஃப்டி. இன்றைக்கும் மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் 3 டேஸாக நீங்கள் பார்த்தீங்களான்றது தெரியாது, கவனிச்சிருப்பீங்களான்றது தெரியாது. ஓப்பன் ஆகிறது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா தான் ட்ரெண்ட் செட் ஆகுது. இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட் ஆகி லாஸ்ட் 2 டேஸாக ட்ரெண்ட் செட் ஆகி அப்படியே கீழே வருது. அண்ட் இன்றைக்கி அந்த 22,800 ரைட், அந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆச்சு. இன்ஃபேக்ட் நேற்று அந்த ஜோனில் ஹையஸ்ட் புட்டும் எழுதிருந்துச்சு. அது வேறு விஷயம், ரைட்? நம்ம அந்த இதுக்குள்ளே போகணும். அண்ட் பக்கா ரிவர்சல். லாஸ்ட் 5 டேஸாக கீழே விழுந்ததுக்கு இன்றைக்கி ரிவர்சல் கொடுத்துருக்கு. ரிவர்சல்ன்றது ஒரு நல்ல ஃபால் மறுபடியும் மேலே தூக்கியிருக்கு. எந்த லெவலில் ஓப்பன் ஆச்சோ அதே லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ -21. இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் 336 பாயிண்ட்ஸ். பெரிய ஸ்விங்கில் 336 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் இன்றைக்கி ப்ரீமியமில் இருக்குது. 86 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 53 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் 964 பாயிண்ட்ஸ். அண்ட் எவ்வளோ ப்ரீமியமில் இருக்குது? 255 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கே ஹோல் டே நான் ஆஃபீஸில் இல்லை. அண்ட் எங்களோட ட்ரைனிங் பேட்ச் ஸ்டூடெண்ட், ஐ திங்க் 5th பேட்ச்னு நினைக்கிறேன், அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, சார் இன்றைக்கி அதர் தென் ஐடி அண்ட் ரியாலிட்டி இந்த 2 செக்டரை தவிர மீதி எல்லாமே பக்கா ரிவர்சல் கொடுத்துருக்கு. நேற்று யூடியூப்பில் நான் சொல்லியிருந்தேன், ப்ராபப்ளி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, மார்க்கெட் ரிவர்சல் ஆனதுலேருந்து மோர் ஆன் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு ஷார்ப் ரிவர்சல் வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு டிப்பு அன்னைக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கு. பட் ஆக மொத்தம் லாஸ்ட் 3 hours வாஸ் பக்கா ரிவர்சல். நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ஆக போகுதுன்றது. நேற்றே ஒரு 60 பைசா 2 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ருப்பி ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 60 பைசா
ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. நினச்சி பாருங்களேன், 8750 8760 அந்த ஜோனில் இருந்து பிலோ 87 வந்து மார்க்கெட் வந்துச்சு ருப்பியை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஃபார் இந்தியா. நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தேன், 13th and 14th நம்ம தலைவர் யூஎஸில் இருப்பார். யூஎஸில் இருக்கும்போதும் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நேற்று வீடியோவில் அதுதான் பேசியிருந்தோம். அண்ட் 2 பேருமே பக்கா பிஸ்னஸ்மேன். அது ட்ரம்ப் ஆகட்டும் மோடி ஆகட்டும், 2 பேருமே பக்கா பிஸ்னஸ்மேன். அண்ட் பிஸ்னஸை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஒன்று, ருப்பி ஆல் ஆஃப் எ சடன் இவர் போகிறனால ருப்பி ஸ்ட்ராங் ஆகலை, ரைட்? ஆர்பிஐ நேற்று $11 to $12 billion, ரைட்? $11 to $12 billion மார்க்கெட்டில் பம்பிங் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. $11 to $12 billion சென்ட்ரல் பேங்க் மார்க்கெட்டில் பம்பிங் பண்ணி ருப்பியை ஸ்ட்ராங் பண்ணுறது. சொன்னால ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் 2014 ரைட் $100 billion மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவர் பண்ணார். சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இன்ஃபேக்ட் அது இன்னைக்கு டேட் வரைக்கும் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அதை அடிக்கடி அது ஞாபகப்படுத்துவாங்க. டோன்ட் யூ எவர் டேர் டு சேலஞ்ச் தி சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் அகெயின்ஸ்டாக சேலஞ்ச் பண்ணாத. ஞாபகம் வச்சுங்க, ஒரு காலகட்டத்தில் ஜார்ஜ் சோரஸ், ரைட், யூகேயோட சென்ட்ரல் பேங்கை சேலஞ்ச் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் சம்பாரிச்சார். யூகே கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஐயா சாமி என்னை ஷார்ட் பண்ணாத கெஞ்சினாங்க. அது மாதிரி இல்லாத இன்னைக்கு டேட்டில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்கை தைரியமாக அகெயின்ஸ்டாக பக்கா ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நினச்சி பாருங்களேன், 2014 $100 billion அகெயின்ஸ்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாங்கன்னா எப்படி சம்பாரிச்சிருப்பாங்கன்றது நினச்சி பாருங்களேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 2024 விட்டுட்டு அதுக்கு முன்னாடிலாம் 2 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ரைட், கவர்மெண்ட்க்கு டிவிடெண்ட்டாக கொடுத்தது எங்கேருந்து வந்துச்சு? இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுல தான் வந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரிவர்சல் ருப்பியில் காட்டிச்சு. எப்பயுமே இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆகட்டும், வீக்னஸ், ரியல் வீக்னஸ் எங்கே வருதுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பாண்ட் மார்க்கெட். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வீக்னஸ் எங்கே காட்டும்? கரன்சியில் காட்டும், பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் காட்டும். இந்தியாவில் இருக்கிற பாண்ட் மார்க்கெட் அந்தளவுக்கு லிக்விடிட்டி கிடையாது. வந்துருச்சு, இல்லைன்னு நான் சொல்ல, வந்துருச்சு. பட் டெஃபினட்டாக அந்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கிடையாது. இந்தியாவில் ருப்பி ஸ்ட்ராங் ஆகும்போது ஃபஸ்ட் சைன் ஆஃப் ரிவர்சல். இன்றைக்கி மார்க்கெட் செகண்ட் சைன் ஆஃப் ரிவர்சல். தேர்ட், நான் யூஎஸ் மார்க்கெட்டில் 30-year பாண்ட் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது என்றைக்கு அந்த 5% மேலே போகுதோ வட்டி, ரைட், வருஷத்துக்கு, அன்னைக்கு மார்க்கெட் பெருசாக க்ராஷ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கும் 0.25% ஏறி இருக்குது, 0.21% ஏறி இருக்குது. எங்கே ஏறி இருக்குது? 4.759. இன்னும் ஒரு 0.25% ஏறணும். 0.25% ஏறிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்டில் ஒரு டேஞ்சர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று சைடு யூஎஸில் நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. அதை பற்றி தொடர்ந்து பாருங்கள். நம்ம அதை பற்றி ஒரு மார்க்கெட்டை தொட்டுட்டு அதை பற்றி அது டச் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹோல் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ ஷார்ட் கவரிங் தான் நம்ம எடுத்துக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த செக்டார்னு எடுத்துக்கலாமே, ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. இதில் ரியாலிட்டி, டெக்னாலஜி, ஃபார்மா இவங்களாம் அடி வாங்கியிருந்தாங்க. கேபிட்டல் குட்ஸ்லாம் சின்னதாக அடி, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஃபார்மா, ரியாலிட்டி, டெக்ஸ்டைல் அண்ட் டெலிகாம் இவங்க கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செக்டாரை எப்படி தூக்க போகுதுன்றது, இன்ட்ரெஸ்டிங் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுங்க, 2 செக்டார் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்குது. ஒன்று ஃபைனான்ஸ், அதாவது என்பிஎஃப்சி, ரெண்டாவது பேங்கிங் செக்டார்ஸ். பேங்கிங் செக்டார்ஸ் சார்ட்ஸை வச்சு நான் சில இது நான் காட்டுறேன். பயங்கரமான கிராஷ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் காட்டிகிட்ருக்கு. கிராஷ் ஆகும்னு நான் சொல்ல, சிம்டம்ஸ் காட்டிகிட்ருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இன்றைக்கி ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23,500 ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் 23,400 இருக்குது. அண்ட் 23,000 தேர்ட் ஹையஸ்ட்டில் இருக்குது, ரைட். பட் ஹையஸ்ட் புட்டு எங்கே இருக்குது? 22,700 ஹையஸ்ட் புட்டு இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட் புட்டு 23,000 இருக்குது. பேசிக்காக ஹெஜிங் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டாடல் போட்டிருப்பாங்க. ஸோ நான் காலையும் விற்று புட்டியும் விற்று, ஸோ நாளைக்கு மோர் ஆஃப் சைட் வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது நான் சொல்லப்பா டேட்டா சொல்லுது.
இது ஒன்று. ரெண்டாவது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை, நிஃப்டி எக்ஸ்பைரி முடித்தோன்னா நாளான்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து விளையாடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50,000 ஹையஸ்ட் காலையும் 49,000 ஹையஸ்ட் புட்டும். 1000 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு 1000 பாயிண்ட்ஸ் தானே ஸ்விங்கு. 964 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். ஸோ நோபடி வாண்ட்ஸ் டு டேக் தட் ரிஸ்க். செக்டார் வைஸோ ஸ்டாக் வைஸோ நம்ம வந்து பேச முடியாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று மோர் அமைதியாக வந்து போயிருந்துச்சு. ரைட் நவ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. கோல்டு வந்து ஒரு பெருசாக சரிஞ்சிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் தோ இன்றைக்கி வந்து மைனஸில் இருக்குது. எப்பயுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் மைனஸில் இருந்துச்சுன்னா கோல்டு வந்து மேலே ஏறணும். பட் டாலர் இண்டெக்ஸும் மைனஸில் இருக்குது. ஃப்ளாட் மைனஸ் தான், பெரிய மைனஸ் கிடையாது. கோல்டு வந்து ஓரளவுக்கு பெருசாக வந்து சரிஞ்சிகிட்டு இருக்கு. க்ளோஸ் அபவுட் $29 கீழே விழுந்திருக்கு. 1% மேலே வந்து கீழே விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.8% கீழே விழுந்திருக்கு. க்ரூடு வந்து 1.24% கீழே விழுந்திருக்கு. பிரெண்ட்டு நம்ம வாங்குகிற மட்டமான ஆயில் அது வந்து 1% பக்கமாக விழுந்திருக்கு. நேச்சுரல் கேஸும் 1% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஒரு தெளிவில்லாத, ஒரு டைரக்ஷன் இல்லாத, ஒரு நாள் மேலே ஏறுது, ஒரு நாள் கீழே விழுது, ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. ஓவரால் பிக்சர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ். இன்றைக்கி வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, யூஎஸில் வந்து சம்வேர் அரவுண்ட் 4:35 பக்கமாக வந்து ஒரு லைவ் இன்டர்வியூ போயிட்டு இருந்துச்சு. ட்ரம்ப் இருந்தார், பக்கத்துலேயே எலான் மஸ்க்கும் இருந்தார். $250 பில்லியன் வந்து ஊழல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நினச்சி பாருங்களேன், யூஎஸில் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருந்து இம்மீடியட்டாக வந்து எடுத்தோம். $250 பில்லியன் வந்து ஊழல் கண்டுபிடிச்சி ஒரு பிரசிடெண்ட் வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறாரு. நினச்சி பாருங்களேன், டப்புன்னு போயிட்டு யூஎஸ் எய்ட் காலி, அடுத்தது வந்து FBI உள்ளே போயிட்டு காலி, அடுத்தது வந்து பென்டகானுக்குள்ளே போயிருக்கிறாங்க. பயங்கர அப்போசிஷன், ரைட்? பென்டகானுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றது அடுத்தது இருக்குது. யூஎஸோட மெயின் ஃபெட், ரைட், கம்ப்ளீட் யூஎஸோட ஃபைனான்ஸ் பண்ணுற அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து போய் ஃபுல்லாக வந்து அக்கு வேற ஆணி வேற எடுத்துருக்குறாங்க. பல ஊழல்கள் வரும்ன்றது தெரியுது. யூஎஸ் எய்ட், நான் வந்து இது வந்து ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயத்தை வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். தட் யூஎஸில் இந்த டீப் ஸ்டேட்டை என்னைக்கு வந்து பிரித்து மேய்கிறாங்களோ உலகத்தில் இருக்கிற அத்தனை எட்டப்பங்களும் வெளில வருவாங்க. பாயிண்ட் 1. இந்தியாவில் யார் இருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து காசு வாங்கி இருக்கிறாங்க, யாரெல்லாம் நாட்டுக்கு வந்து துரோகமாக பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் வெளியில் வந்தால் நல்லதுன்றது நான் சொல்லியிருந்தேன். டெஃபினட்டாக வந்து ட்ரம்ப் நேற்று அவரே வந்து சொன்னார், யூஎஸில் இருக்கிற டீப் ஸ்டேட் ஹேஸ் ஃபண்டட் த என்டையர் ரெஜிம் சேஞ்ச் இன் பங்களாதேஷ், ரைட்? அண்ட் இதுக்கு வந்து அந்த யூஎஸ் எய்டு மூலமாக தான் உள்ளே வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் தட் இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ கேஷ் வந்துச்சுன்னு. எனக்கு வேண்டியது வந்து 3 இன்ஃபர்மேஷன்ஸ், ரைட்? ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் சைனா ஃபண்டட்ன்றது பப்ளிக் டொமைனில் இருக்குது. யூகேயோட ஃபைல் வெளியில் போட்டது வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குது. நம்மளோட கூடங்குளம், ரைட், தமிழ்நாட்டில் இருக்கிற கூடங்குளம்க்கு எங்கேருந்து கேஷ் வந்துச்சு, அந்த போராட்டத்துக்கு எங்கேருந்து கேஷ் வந்துச்சு? டெஃபினட்டாக இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து முளைச்சி வந்ததுன்ற கதைலாம் அட்டர் வேஸ்ட்டு. அப்படி இருந்திருந்தால் எதிர்கட்சி, கால் எதிர்கட்சி வந்தவங்களாம் வந்து இந்நேரம் வந்து அதை ஷட் டவுன் பண்ணியிருக்கணும். ஏன் ஷட் டவுன் பண்ணல, ரைட்? ஸோ வி வில் நாட் கெட் இன் டு தட். ரெண்டாவது வந்து டெல்லியில் நடந்த சிஏஏ அண்ட் விவசாய போராட்டம், அண்ட் கடைசியாக இப்போ நடந்துகிட்ருக்க மணிப்பூரில் நடந்துகிட்ருக்க உள்நாட்டு பிரச்சனை. இது 3 வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றது பர்சனல் இது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் டெஃபினட்டாக ஏன் இது அரசியல்ன்றதை தாண்டி விடுங்க, பட் பிஸ்னஸ்லேயும் இது பாதிக்கப்படும். ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே எங்கே போய் விடுது. நீங்கள் அரசியல் தனியாக வச்சுங்க, நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்றது அடுத்த விஷயம். ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து யோசனை பண்ணி பாருங்கள். பங்களாதேஷில் இருக்கிற ஜென்ரல் பப்ளிக் என்ன பாவம் பண்ணிச்சு, ரைட்? டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட் வந்து கமுத்து விட்டு somebody else has come in. ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இருந்துச்சு, இந்தியாவோட ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் எக்கானமி டோட்டலி கொலாப்ஸ். ரெண்டாவது வந்து அவங்களோட டெக்ஸ்டைல் வாஸ் நம்பர் 1 இன் த வேர்ல்டு. டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸு கொலாப்ஸ், டோட்டல் கொலாப்ஸ். அங்கே இருக்கிற மக்கள் என்ன ஆச்சு,
ரைட்? நம்ம வந்து அரசியல் நம்ம பேசுகிறோம், பட் அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸை வந்து நீங்கள் மறந்துடுறீங்க. அந்த பிஸ்னஸில் வந்து நீங்களும் நானும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். தூத்துக்குடி எடுத்துங்க, ஸ்டெர்லைட்டில் வந்து மூடினதில் இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஊர் மக்களோட பூவா என்ன ஆச்சு? எக்கானமி என்ன ஆச்சு? எக்கனாமிக்கல் லாஸ் யார் எடுத்துக்கிறாங்க? இஸ் தேர் ஓகே, நீங்கள் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, நாங்கள் இந்த பிஸ்னஸாக இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஆரம்பித்து கொடுக்குறோம், உங்கள் எல்லாத்துக்கும் வந்து காம்பன்சேஷன் ஆகணும். ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை சோ கால்ட் என்ஜிஓஸ் போராட்டம் பண்ணாங்களே அவங்க ஆகட்டும், அவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? சரி விடுங்க, நம்மளோட மேட்ருக்கு வரலாம். மார்க்கெட் நாளைக்கு வந்து மோரார்லெஸ், டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டேட்டா அப்படி தான் சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி எஃப்ஐஐஸ் க்ளோஸ்ட் அபவுட் 4,969 crores வந்து விற்றுருக்காங்க. 5,000 crores விற்றுருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து 5,929 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து 1000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய ஹெவி ஃபண்டிங்ஸ் இருக்குது, பப்ளிக்டையும் சரி, எஃப்ஐஐட்டையும் சரி, நாட் எஃப்ஐஐ டிஐஐட்டையும் சரி. ருப்பி ஸ்டெபிளைஸ் ஆனோன்னு எஃப்ஐஐஸும் மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேத்தோட ஒரு க்ளோஸ்ட் அபவுட் 50 ரூபா வந்து கீழே விழுந்திருக்கு. 8,750 இந்த ரேஞ்சில் வந்து வித்துட்ருக்கு. 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் 1 லட்சம் தொடுன்றதை எதிர்பார்த்தேன், பட் கீழே வந்துருச்சு. 97,200 ரேஞ்சில் வந்து பர் கேஜி ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர் வந்து வித்துட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.